துலாம் ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த மாதம் செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 15ஆம் தேதி 2026 ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். உங்களுக்கு செவ்வாய்ங்கிறவர் பாதகாதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதி. உங்களுக்கு அவர் உச்சமடைவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக குடும்ப சுப நிகழ்வுகள் அதிகரிக்கிறதுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய நட்புகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இல்லாட்டினாலும் உங்கள் நட்புக்களையே விலக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது 2 இருக்குது. ஒருத்தன் எதிரியாக இருக்கிறதுக்கு தயாராக இருப்பான், இன்னொருத்தன் நண்பனாக இருக்கிறவனே நட்புலேருந்து விலகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. இந்த 2 விஷயத்துலேயும் உங்களுக்கு என்ன நெகட்டிவ் அப்படின்னா, எதிரி பலமாக இருக்கான் ஆனால் நண்பன் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு ஒரு நெகட்டிவ். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவில் மனைவியுடைய ஏச்சும் பேச்சும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். குடும்பத்துக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செயல்படக்கூடிய நேரம் இது. அதே சமயம் நட்புகளுக்காகவும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறதுனால அடுத்தவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கிப்பீங்க. அதனால் கவனமாக இருங்க. இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது எதுக்கு சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? சுக்கிரன் அடுத்த செவ்வாய் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா 4ஆம் வீட்டு அதிபதி, லக்னத்துலேருந்து 4ஆம் வீட்டு அதிபதி முக்கியமாக இருக்கணும். அதே சமயம் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ இல்லை பகை ஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ இரத்தம் சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான, மஜ்ஜை சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வியாதி, கடன், தொழில் இதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான இடம் கிரகம் இந்த செவ்வாய். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் சரி, அவசரப்பட்டு அதிக பிரசங்கத்தனமாக வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வார்த்தைகளால் எதிரிகளை நட்புகளே எதிரிகளாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் உங்கள் வாழ்க்கை துணையின், அதாவது உங்கள் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்திச்சுன்னா பேசாமல் இருங்க. அதே மாதிரி உங்களுடைய தாயாரின் தாயார், அம்மா வழி பாட்டி, அவங்க ஆரோக்கியத்திலும் இப்போ தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, மனை, வண்டி, வாகனம், நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு அலைச்சலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். அஃபீஷியலாக ரொம்ப அலைய வேண்டியது இருக்குது. உடம்பு உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும், உடம்பில் சூடு ஜாஸ்தி ஆகிறதுனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. உங்களால் வேலைக்கு சாப்பிட முடியாது, சாப்பாடு ஒழுங்காக இல்லாமல் அவஸ்தைப்படுறீங்க. அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வியாதிகள், கிரானிக் இல்னஸ்னு சொல்லுவாங்க, அதாவது நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறு, கான்ஸ்டிபேஷன், இதெல்லாம் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அதிகமான நீர் அருந்துவதற்கு தயங்கக்கூடாது. ஏன்னா அதிகமாக நீர் அருந்தினீங்கன்னா உடம்பு சூடு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும் அல்லது தாயாரின் குத்தல் பேச்சு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களையும் குத்தி பேசுவாங்க, உங்கள் வாழ்க்கை துணையும் உங்கள் அம்மா குத்தி பேசுவாங்க. இதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் மன வேறுபாடு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும். அதனால் நீங்கள் லவ் அஃபேரில் இருந்தாலும் சரி, இல்லை லவ் அஃபேரில் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இதெல்லாம் ஒரு தடுமாற்றத்தையும் உங்களுக்கு தோல்விகளையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் பதட்டத்தில் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தப்புன்னா உடனே தப்பாக நினச்சிக்காதீங்க. பதட்டத்தில் யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட சொல்லாமல் சம்மந்தம் இல்லாத ஆள்கிட்ட போய்ட்டு உங்கள் ப்ரப்போசலை சொல்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு ஏமாற்றங்கள் மிஞ்சும். அதனால் இந்த மாதத்தில் வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த செவ்வாய் ஆக்ரோஷத்தன்மை உடையவர். ஒரு மனுஷனுடைய செயல்பாடுகளில் அவனுக்கு ஆக்ரோஷத்தன்மை இருக்கா? சில பேர் பார்த்திங்கன்னா
ஆம்பளையாட்டம் நல்லா கத்தி பேசுவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட ஆக்ரோஷத்தன்மை இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, ஆனால் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான். செவ்வாயை பொறுத்து தான் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. செவ்வாய் ஒழுங்காக இல்லை, செவ்வாய் 3ஆம் இடத்துலையோ இல்லை 11ஆம் இடத்துலையோ இருந்தால் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கவே கூடாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கணக்கு இருக்குது. உலக அளவில் அரசாங்க ரீதியாக சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான். ஒரு நாட்டில் அன்ரெஸ்ட், அதாவது அமைதியின்மை ஏற்படுறதுனா அதுக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான். ஸோ அந்த அப்பேற்பட்ட செவ்வாய் உச்ச பலத்தை அடைகிறார். இத்தனை நாளாக தனுசு ராசியில் இருந்த வரைக்கும் சனியின் பார்வையில் இருந்தார். சனி பார்வை செவ்வாய்க்கு இருந்ததுன்னா சற்று மனஸ்தாபங்கள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால், செவ்வாய் குருவோட வீட்டில் இருக்கார், அதே சமயம் சனியும் குருவோட வீட்டில் இருக்கார். ஸோ கண்ட்ரோலிங் பவர் குரு கிட்ட போயிடுது. அதனால தான் உலக அளவில் பாரதமும் ஒரு குரு ஸ்தானத்தில் வளரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் கேஸு, அடிதடி சண்டை, வாக்குவாதம், அக்கம் பக்கத்தினருடன் மனஸ்தாபம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, வேலை விஷயமாக வேலை செய்கிற இடத்துல மனஸ்தாபம் ஏற்பட்டு கோபத்தில் ஒரு இமோஷ்னல் இம்பல்ஸில் நான் பேப்பர் போட்டுட்டேன்னு வெளியில் வரவங்கள்லாம் இந்த செவ்வாய் பாதிப்பில் இருக்கிறதுனால தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒன்று வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு வெளியூரில் இருக்கிறவங்கலாம், இன்னொன்று சென்னையில் இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கீழே 80 நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் டைம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் சந்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைந்திட வேண்டும், அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் நிரந்தரமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.